அரசு பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தடை விதித்து பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொடக்க கல்வித்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இப்ப அரசு பள்ளிகளில் கல்வி சாராத நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம் காயத்ரி. பள்ளி வளாகங்கள்ல அரசியல் தொடர்பாக எந்த நிகழ்வுகளும் நடைபெறக்கூடாது, அது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் செய்தியாளர்கள் மத்தியில சொல்லிட்டு வர்றாரு. நேற்று இரவு அவருடைய அறிக்கையும் வெளியானது. அரசு பள்ளிகள்ல குறிப்பா இது போன்ற அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அவ்வப்போது நடப்பது, குறிப்பா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய அந்த செயல்பாடுகள் என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில நேற்று அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இன்று காலை கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கட்சி நிகழ்ச்சி அரசு பள்ளி ஒன்றில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தற்போது பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன், தொடக்க கல்வித்துறை இயக்குனர் திரு நரேஷ் ஆகியோர் இணைந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன்படி பள்ளி வளாகங்கள்ல கற்பித்தல் மற்றும் கற்பித்தல் மற்றும் அது தொடர்பான செயல்பாடுகள் தவிர வேறு எந்த பணிகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடாது, அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை விதிமுறைகளின்படி சாதி மத பாகுபாடு அற்ற அரசியல் சார்புகள் இல்லாத இன்றி மாணவர்களுக்கு பள்ளிகள்ல பாடம் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு இடமாகும். அங்க மற்ற செயல்பாடுகள் எதுக்குமே அனுமதி கிடையாது. குறிப்பா அரசியல் நிகழ்வுகள், பிரிவினைவாத வகுப்புவாத நிகழ்வுகள் இதற்கும் அனுமதி கிடையாது. இதனை அதிகாரிகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி ஆனால் சமீப காலமாக பள்ளிக்கல்வியுடைய நோக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய செயல்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 இயக்குநர்களுமே அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. இதை கோடிட்டு காட்டிய இயக்குநர்கள் அரசியல் ரீதியான அடையாளங்களுக்கு பள்ளி வளாகங்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை மாணவர்கள் மனசுல அரசியல் சார்புகளை ஏற்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இது செயல் அப்படி என்றும் 2 அதிகாரிகளும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. போன்ற செயல்பாடுகள் சில நேரங்கள்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி மாணவர்களிடையே மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திடுது அப்படின்றும் அந்த இயக்குநர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இது போன்று பள்ளி வளாகங்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது, வேறு எந்த நிகழ்வும் கூடாது. இதில் அதிகாரிகள் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும், எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று 2 இயக்குநர்களும் வலியுறுத்தி அந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.